அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமோ. இந்த இடத்துல அபி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சங்கரை கண்டுபிடிச்சிட்டு சங்கர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த முரளி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் என்னுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிட்டு இருக்கான்றாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு உண்மையை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம படாத கஷ்டங்களை பட்டுட்டு இருக்கா, அதுக்கெல்லாம் காரணமே வந்து அவன் மட்டும்தான்றாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு சங்கர் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவனும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அவன் என்னென்ன வேலை பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் எந்த அளவுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாற்றிட்டு இருக்கேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு உதவி பண்ணணுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்பட்டு கேட்குறீங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு சங்கர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகவ் பார்த்தீங்கன்னா காரில் கூட்டிகிட்டு வராங்க சங்கரை பார்க்கறதுக்காக. அப்புறம் சங்கர் கிட்ட அபி பேசிட்டு இருக்கிறது எல்லாருமே முரளிகிருஷ்ணா பார்த்துட்டு, ஐயோ என்ன இவங்கிட்ட பேசிட்டு இருக்கா, போச்சு எல்லாமே போச்சு அப்படின்றாங்க. இவன் உதவி பண்ணுவானா ஒருவேளை, இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா சமடேஷனாக இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க சங்கரை. உடனே சின்ன இவனை வேற கூட்டிகிட்டு போகிறா, இவன் வேற என்ன உண்மையை சொல்லி தொலைச்சானோ தெரியலையே, அது இல்லாத வந்து அந்த ராகவும் அப்படியே கூட வந்திருக்கானோ ஒருவேளை சொல்லியிருப்பானா அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா பயங்கர டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. பைத்தியம் மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன நடந்து இருக்குன்ட்டு ஒன்றுமே புரியல. இந்த அபி வேற எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அபி இருந்துட்டு இப்பயாச்சும் பாதி உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீக்கிரமா அந்த முரளிகிருஷ்ணாவுடைய முழு உண்மை உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.